எப்போதும் உண்மையாக இருந்து என்ன சார் பண்ணுறோம்? நானும் ரொம்ப உண்மையாக இருக்கேன் சார். எப்பயுமே உண்மையாக இருக்குன்னு நினைக்கிறேன் சார். நானும் உண்மையாக இருக்குன்னு நினைக்கிறேன். என்கிட்ட பழகிறவங்களும் என்கிட்ட உண்மையாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் சார். அதெல்லாம் எங்கே சார்? கனவாகவே இருக்குது சார். நான் பணங்காசு ஆசைப்படல சார். என் பக்கத்தில் உள்ளவங்க உண்மையாக இருந்தால் போதும்னு நினைக்கிறேன் சார். இது மாதிரி அழகான ஆசைகள் கொண்ட கும்பராசி அன்பர்களே, ஆசையிலேயே அழகான ஆசைன்னா அது கும்பராசிக்கு தான் வரும். ஏன்னா ரத்தம் பார்க்காம, காயப்படுத்தாமல், வருத்தப்படாமல், எப்பயுமே நிம்மதியாக இருக்கணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள். சிரித்த முகத்தோடு இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கெல்லாம் காசு கொடுத்தது தான் சிரிக்கிறான் கும்பராசிக்காரர்கள். அதனால தான் பல பேர் ஏமாந்து போகிறாங்க. எவ்வளோ தான் காசு கொடுக்கறது? பணம் இல்லைன்னா ஒரு பயில மதிக்க மாட்டேங்கிறான். கும்பராசிக்காரர்கள் வெறுத்து போயிடுறாங்க. பதவி இருந்தால் மதிக்கிறான், பேர் இருந்தால் மதிக்கிறான். சார் என்கிட்ட உண்மையான சிரிப்பு இருக்குது சார்னு கும்பராசி சொல்கிறார், அது எடுத்துக்கவே மாட்டேங்கிறான். இப்படி பல சிரமங்களை பார்க்குற கும்பராசிக்கு இந்த நேரத்தில் தனக்குள் சில நல்ல முடிவுகளை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுது. ஒரு 6 விஷயங்களை பற்றி நம்ம பேச போகிறோம். 6ஆக போய்கொண்டிருக்கும் இந்த உலகத்தில் நாமளும் கடலில் கலக்கக்கூடிய அற்புதமான தருணம். அதாவது ஓடிக்கிட்டே இருக்கணும், ஒன்று எல்லையே காணும். இப்போ ஏதாவது ஒரு எல்லையை பிடிச்சாதான் நம்ம லைஃப்பில் வரும். சமுத்திரத்தில் கலந்தாதான் நமக்கு ஒரு பலன் கிடைக்கும். அப்போ சந்தோஷங்கிற சமுத்திரத்தில் நாம் இப்போ கலக்க போகிறோம். இதுக்கு ஒரு 6 விஷயத்தை நான் உங்கள்கிட்ட பேச போகிறேன். ஆமாங்க, இந்த வருஷத்தோடைய துவக்கம் 2026 துவங்கியிருக்கு. இந்த துவக்கம் ஆரம்பம். இந்த சனி பகவான் பார்த்திங்கன்னா 7.5 சனியில், ஜென்ம சனியிலிருந்து விலகி தற்போது 2வது இடம் குடும்பஸ்தானத்துக்குள்ளே உட்கார்றாரு. ஸோ இது மாதிரி ஒரு தருணத்தில் நாம் போய் இப்போ சிக்கியிருக்கிறோம். சொல்கிற வார்த்தை கரெக்டு தான், சிக்கியிருக்கோங்கிற வார்த்தை கரெக்டு தான். கும்பம் சிக்கலைன்னா தான் சந்தோஷப்படணும். ஏதாவது ஒரு சிக்கலில் கும்பம் தானாகவே போய் உட்காந்துக்கும். அதான் கும்பத்தோடைய பெரிய பலம். அதாவது சும்மா இருந்தேன்னு கும்பராசிக்காரவங்க எங்கேயுமே சொல்ல முடியாது. சார் கும்பராசியா சார் நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு, நான் இவர்கிட்ட சிக்கிக்கிட்டு இருக்கேன் சார், இந்த நிமிஷம் தொட்டா மாட்டிக்கிட்டு இருக்கிறேன், இவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன், அவர் என்னை என்னை வந்து திட்டிக்கிட்டு இருக்காரு, இவங்க என்னை வந்து திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, ஆனால் யாரும் என்னை கொஞ்சிக்கிட்டு இருக்காங்கன்னு உங்களால் சொல்லவே முடியாது. என்னை பாராட்டிகிட்டு இருக்காங்க சார், இப்போது என்னை கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க சார், என்னை வந்து புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சார். இது மாதிரிலாம் கும்பராசியால் பேச முடியாது. எவனாவது திட்டிக்கிட்டு இருப்பான், இல்லை வருத்தப்பட வச்சுக்கிட்டு இருப்பான், இல்லை நல்லா வந்து நம்மளை வேலை வாங்கிக்கிட்டே இருப்பான். இப்படி கும்பராசி பல விஷயங்களை பார்த்து பார்த்து ஒரு காலகட்டத்தில் உடம்பும் மறுத்து போயிடும், மனசும் மறுத்து போயிடும். இப்படி உள்ள சூழ்நிலைகளில் இப்போ நம்ம மாற்றிக்கணுன்னா நம்மளை நாமளே மாற்றிக்கிட்டால் தான் உண்டு. செல்ஃபாக நம்மளை ஏதாவது ஒரு டிசிஷன் எடுத்தால் தான் உண்டு. காலத்தையும் முழுமையாக நம்பிக்கிட்டு இருக்க முடியல. காலமும் நம்மளை சில நேரத்தில் சோதனைப்படுத்துது. நம்ம பேசுகிற 10 வார்த்தையை விட்டுறோம், அதில் ஒரு வார்த்தை நம்ம பேசுகிறத எடுத்துக்கிறான், பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டு நம்மளை அந்த வச்சே கவுத்துடுறானோ. இதானே நடக்குது சார். நான் 10 வார்த்தை நல்ல வார்த்தை பேசுனேன் சார், ஒரே ஒரு வார்த்தை ஃபோனிங்கில் விட்டேன் சார், வார்த்தையை ஒரு ஃப்ளோவில் விட்டேன் சார், அதை பிடிச்சிட்டானோ சார், என்னை கிழிச்சு தொங்க விட்டானோ சார், நான் இவ்வளோ நாள் பண்ண புண்ணியம்லாம் போயிடுச்சு சார், நான் இவ்வளோ நாள் பண்ண நல்லதெல்லாம் மறந்துட்டானோ சார், ஒரு ஃப்ளோவில் விட்டேன் சார் வார்த்தை, அது எனக்கு தெரியல சார், வாயில் வந்துருச்சு, நானும் எக்ஸ்கியூஸ் கேட்குறேன், மன்னிச்சிருங்கடான்னு சொல்கிறேன், ஆனால் கேட்க மாட்டானோ சார், அதை வச்சே எனக்கு அடிக்கிறானோ சார் அப்படின்னு புலம்பக்கூடிய, வருத்தப்படக்கூடிய, புலம்பல்ங்கிற வார்த்தையை விட வருத்தப்படக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வருஷத்துடைய துவக்கத்தில் சனியோடைய ஆற்றலில் சில நல்ல விஷயங்கள் நடக்கப் போகுது. நமக்கு இருக்கிற சங்கடங்கள் தீர்ந்து ஒரு சுமூகமான அந்தஸ்தும் ஒரு கோடீஸ்வர பலனும் அமைய ஒரு 6 விஷயத்தை நம்ம ஹேண்டில் பண்ணணும். என்னென்ன பார்க்கலாமா? தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும், நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. நண்பர்களே, கும்பத்தில் பிறந்தவர்கள் தன்னை முதல்ல மிகைப்படுத்தி பார்த்து கொள்ள வேண்டும். இதில் ஃபஸ்ட்டு கவனமாக இருக்கு. உங்களை ஒரு அழுக்கான ஆசாமியை நீங்கள் பார்க்காதீங்க. நான் வந்து என்னை அப்புறமா என்னுடைய ட்ரெஸ் சென்ஸை பண்ணிக்கிறேன், என்னை அப்புறமா ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கிறேன், அப்புறமா நான் ஃபேஷியல் பண்ணிக்கிறேன், அப்புறமா நான் வந்து இந்த படிச்சுக்கிறேன், அப்புறமா நான் இதை கற்றுக்கிறேன் அப்படின்னு யோசிக்க வேண்டாம். உங்கள் மேலே உங்ககிட்ட ஒரு குறை உங்களுக்கு உங்கள் கண்ணாடியில் தெரியுது அப்படின்னா, உங்கள் மனக்கண்ணில் தெரிந்தால் அதை உடனே மாற்றுங்க. இப்போ நான் ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணியிருக்கிறேன்,
இந்த ஹேர் ஸ்டைல் எனக்கு பிடிக்கல, நான் அப்படி தலை சீவுறேன், தலை சீவும் போது எனக்கு அது பிடிக்கல, ஒரு மாதிரி இருக்குது, உடனே ஹேர் ஸ்டைல் நம்ம இன்றைக்கி சாயந்தரம் அப்பாயின்மெண்ட்டு ஹேர் ஸ்டைல் கடைக்கு போட்டுடணும். இல்லை நாளைக்கு காலையில் அங்கே போய் நேராக போய் உட்காந்து, அப்பா எனக்கு இப்போ இது மாதிரி முடி வெட்டி விடுப்பா, இது மாதிரி ஷேவிங் பண்ணி விடுப்பா, இதுமாரி லேடிஸாக இருந்தால் நீங்கள் ஒரு ஐப்ரோ பண்ணிக்கணுமா பண்ணுங்கள். என்னமோ அலங்காரம், என்னை பொறுத்த வரைக்கும் கும்பத்துடைய மிகப்பெரிய மனபலம் உங்களுடைய அலங்காரம். நீங்கள் கொஞ்சம் உங்களை நீங்கள் அலங்காரம் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல மனபலம் கிடச்சிரும். அதே நீங்கள் உங்கள் மனசும் மற்றவங்க உங்கள் மனசை காயப்படுத்துகிறாங்க, அந்த நேரத்தில் நீங்களும் கண்ணாடி முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழுகையோடு கொஞ்சம் அவலட்சணமாக இருந்தீங்கன்னா இன்னும் உங்களை டவுன் ஆக்குது. இதுவே உங்களால் தாங்கிக்க முடியல, என்னமோ பெரிய சோகத்தில் எவனுமே பார்க்காத விஷயத்துக்குள்ளே நம்ம மாட்டிக்கிட்ட மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு கிடக்கிறோம். இதை விடலாம் நிறைய பேர் மாட்டிக்கிட்டு கிடக்கிறான். கடவுள் நம்மளை பல நேரங்களில் கை கொடுத்து தூக்குறார், நமக்கு தான் அது புரிய மாட்டேங்குது. முதல் விஷயம், உங்களுக்குள்ளே எது உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணணும்னு முடிவு பண்ணுறீங்களோ உடனே பண்ணுங்கள். உங்களுக்கு எது பற்றுறதோ உடனே, அதுக்கு பிறகு ஒரு நாள் கூட அதை வளர்த்தக்கூடாது. இதை தான் இந்த வருஷத்தில் நீங்கள் முடிவு பண்ணுறீங்க. பெரிய வளர்ச்சி, பெரிய வெற்றி சின்ன முயற்சி பண்ணால் போதும். இதை தான் நான் நிறைய இடத்துல சொல்கிறது. அதனால் இப்போ சின்னதாக ஒரு முயற்சி அப்படி கையை ஊனி ஏந்திருக்கிறதுக்கு இந்த வருஷம் முயற்சி பண்ணுங்க. சார் எதுவுமே கிடைக்கல சார், 10 வருஷம் கிடைக்கல சார், 5 வருஷமாக முயற்சி பண்ண நடக்கவே இல்லை சார், இந்த வருஷம் முயற்சி பண்ணுறோம் சார். பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், ஒரு ஃப்ரெண்டை பிடிக்கிறதா இருக்கட்டும், வேலை பார்க்குறதா இருக்கட்டும், கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், என்னமோ சார் ஒரு ஆசை, அந்த ஆசை மனுஷனாக பிறந்துட்டோம், ஆசை இருக்குது, அந்த ஆசையை நிறைவேற்றிக்கணும். இப்போ இப்படி அப்படி கையை ஊனி எழுந்திருக்கிறோம், அவ்வளோதான். இப்போ கையை ஊனி எழுந்திருக்கும் போது உங்கள் ராசிக்குள்ளேயே இருக்கிற ராகு இப்போ என்ன பண்ணுவார், உங்களை கீறி விடுவார். ராசிக்குள்ளே இருக்கிற ராகு உங்களுக்குள்ளே இருக்கிற குணத்தை ஆராய்ச்சி பண்ணுற குணத்தை ஏற்படுத்தி விடுவார். ராகுக்கு அப்படி ஒரு பவர் இருக்குங்க, அவன் மருத்துவக்காரகனுங்க. அந்த ராகு இப்போ என்ன பண்ணுவார்னா உங்களை மனசை கீறுவார், கீறி நீ வெளியில் வா, உனக்குள்ளே இருக்கிற சிந்தனை வெளியில் வரட்டும் அப்படின்னுவார். அப்போ நம்ம கொஞ்சம் மாற்றி யோசிக்க ஆரம்பிங்க. இது வரைக்கும் நீங்கள் ஒரு தனிமையில் இருந்தீங்கன்னா 4 பேரோட கூட்டில் போய் சேருங்க, கூட்டில் இருந்தீங்கன்னா தனியில் வாங்க, உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுங்க. இந்த ராகு பக்காவாக பிளான் போடுவார். இது அடுத்த ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேருக்கு நம்ம உண்மையாக இருந்து நிறைய சிரமத்தைப்பட்டிருப்போம். நாம் உண்மையாக இருந்ததுக்கு இப்போ பலன் கிடைக்கும். கடைசி நேரத்தில் பொய்யா போயிடுவோம்னு நினச்சிடாதீங்க. இப்போ மனசு அப்படி தோணும், இனிமேல் உண்மையே வேண்டாண்டா, வெறும் பொய்யா பேசுவோம், தப்பாக பண்ணுவோம் அப்படிலாம் தோணும். வேண்டாம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இந்த நேரம் தான் உங்களை நிறைய பேர் உத்து பார்க்குறாங்க. ஸோ உண்மை ஒரு நல்ல நண்பனை உங்களுக்கு கொடுக்க போகுது, நல்ல நண்பனை கொடுக்க போகுது. ஒரு நண்பனை பெறுவது ரொம்ப சிரமம். அதில் உண்மையாக உதவி செய்யக்கூடிய ஒரு நண்பனை பெறுவது ரொம்ப சிரமம். அவன் என்னென்னா அவங்ககிட்ட உண்மையாக நடந்துக்கணும். இப்போது நீங்கள் நடந்துக்கிட்ட உண்மை உங்களுக்கு ஒரு உண்மையான நண்பனை கொடுக்க போகுது. குற்றமற்ற வாழ்க்கை உங்களுக்கு பெருமையை கொடுக்க போகுது. உங்கள்கிட்ட ஒரு குற்றம் கூட இல்லைன்னு மற்றவங்களாம் பார்க்க போகிறான். அது என்னங்க குற்றமற்ற வாழ்க்கைன்னா, நீங்கள் யாரையும் காயப்படுத்தலைன்னு அர்த்தம், யாரையும் வருத்தப்பட வைக்கலைன்னு அர்த்தம். அது மாதிரி ஒரு சூழ்நிலையை இப்போ மனசு முடிவு பண்ணும். இனிமேல் யாருக்கிட்டையும் நம்ம யாருக்கிட்டையும் உதவியே கேட்க வேண்டாம், நம்ம தனிமையாக இருப்போம், யாருக்கிட்டையும் பேச வேண்டாம், பேச்சை குறைச்சிப்போம். பேசுகிறதுனால நம்மளை சும்மா வெறும் வெற்றி பேச்சாளர்னு நம்மளை நினச்சிடுறாங்க. அது இல்லை. நம்ம பேசுகிறது நியாயமாக இருக்கிறது கூட அவங்களுக்கெல்லாம் தெரிய மாட்டேங்குது. ஜால்ரா போட்டால் தான் அந்த உலகம் ஏற்றுக்குது, ஜால்ரா போடலைன்னா ஏற்றுக்க மாட்டேங்குதுன்றதை இப்போ நல்ல மனசு புரிஞ்சிக்கிட்டு ஒரு சுய கட்டுப்பாடை உங்கள் மனசு உண்டாக்கும். அது உங்கள் வாழ்க்கையை உயர்த்த போகுது. இந்த சுய கட்டுப்பாடு உங்கள் வாழ்க்கையை உயர்த்த போகுது. இந்த வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்காக ஆரம்பிக்க போகுது. சுய கட்டுப்பாடு ஆரம்பிங்க. இந்த வருஷத்தில் இந்த பிளானை போடுங்க. அறிவு உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற பயத்தை ஓட விரட்ட போகுது. இந்த வருஷத்தில் ஒரு பெரிய ஞானம் உங்களுக்கு கிடைத்து உங்களுடைய மனசில் இருக்கிற பயத்தை ஓட்ட போகுது. இதை தான் இந்த காலகட்டம் செய்ய போகுது. ஸோ கும்பராசிக்கு மகிழ்ச்சியில், அதாவது பணம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பணத்தினால மகிழ்ச்சி கிடையாது, மனசில் ஒரு சந்தோஷம்தான் மகிழ்ச்சி உண்டாக்கும். அதே பணம் ஒரு மனுஷனுக்கு இல்லைனாலும் மனசில் மகிழ்ச்சி இருக்கணும்னா ஆனந்தம் இருக்கணும். உங்களுக்கு இப்போ அற்புதமான நேரம். பணத்தையும் கொடுக்க போகிறான் ஆண்டவன், மகிழ்ச்சியும் கொடுக்க போகிறான், மனசை சந்தோஷப்படுத்த போகிறான்.
இதுக்கு நீங்கள் முத்தாய்ப்பாக ஒரே ஒரு விஷயந்தான், உங்கள் தோல்வியை கண்டு உடஞ்சி போயிடாதீங்க. நீங்கள் ஏதாவது நீங்கள் கஷ்டப்பட்டிருக்கீங்க, நிறைய கஷ்டப்பட்டிருக்கீங்க, அதை கண்டு உடஞ்சிடாதீங்க. எனக்கு ரொம்ப போயிடுச்சு, நான் ரொம்ப வருத்தத்துக்கு ஆளாயிட்டேன் அப்படின்னு. இப்போ மனசு உடஞ்சிடாமல் பார்த்துக்குங்க. உங்களை உயர்த்துறது உங்கள் மனித குணம். கும்பத்தை உயர்த்துவது மனித குணம். உங்கள் அகந்தை அழிந்து உங்களுக்கு எந்த அகம்பாவம் ஆணவம் எது உள்ளே இருந்தாலும் அடி வேறு வரைக்கும் அழிஞ்சிரும். அது கிடையாது, இருந்தாலும் அழிஞ்சிரும். உங்கள் மனித நேயத்தை வெளியில் எல்லோரும் பார்க்க போகிறாங்க. இந்த வருஷத்தில் பல பலத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. துர்க்கைன்னு சொல்லுவாங்க, அம்பாள் சக்தி ரூபமாக உங்கள் கையை பிடிச்சி அழைச்சின்னு போகிறா. உங்களுக்கு வெற்றி மீது வெற்றி வந்து உங்களை சேரப்போகுது. இந்த வருஷத்தில் நீங்கள் உங்கள் வெளிச்சத்துக்குள்ளே வரப்போகிறீங்க, கோடீஸ்வரனாக போகிறீங்க. உங்கள் நல்ல மனசுக்கு நல்லது நடக்க போகுது. கும்ப உறவுகளே, நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 79041371